ஓகே. ஜூன் 18 சரியா? ஜூன் 18 2026 தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. கடைசி முடிய இருப்பீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேரா? 10 பேர் இருக்கீங்களா? பரவாயில்ல. 10 பேர் இருப்பீங்களா கடைசி முடியும்? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கே நம்ம வந்து ஒரு 3 நியூஸ் வந்து பார்த்துருப்போம். திருப்பி ஒரு வாட்டி வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கு சொன்ன அதே கதை தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு வந்து போஸ்ட் வந்து போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஊர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஊரோட ஹெட் ஆஃபீஸ்னு ஒரு இடம் இருக்கும் சரியா? அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து வரும். பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து தான் வந்து போஸ்ட்மேன் வந்து உங்க வீட்டுக்கு வந்து போஸ்ட் வந்து கொண்டு வருவாங்க. இந்த கதையை நான் வச்சுக்கோங்களேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இமாச்சல பிரதேஷ்ல வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்கும் இமாச்சல பிரதேஷ்ல. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேண்டி அப்படின்ற ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்கும். அந்த பிரான்ச் ஆஃபீஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஹாதர் அப்படின்றது அந்த ஆஃபீஸோட பேர் சரியா? இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கும் இந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12 கிலோமீட்டர். இது வரைக்கும் வந்து இந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து போறதுக்கு வந்து ரோடு வழியா தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த 12 கிலோமீட்டர் போறதுக்கே 2 மணி நேரம் வந்து ஆகுது சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் இமாச்சல பிரதேஷ் அப்படின்றது வந்து ஒரு மலை பிரதேசம். இந்த மாதிரி வந்து ரோட்ல வந்து போறதுனால அதிக டைம் வந்து எடுக்குது அப்படின்றதுக்காக ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரோடு வழியா வந்து போகாம டான் வழியா வந்து இந்த போஸ்ட்டை வந்து அனுப்புற மாதிரி புரிஞ்சுச்சா? ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு வந்து இனிமே வந்து போஸ்ட்டை டான் வழியா வந்து அனுப்புற மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து 2 மணி நேரம் வந்து போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து வெறும் 7 நிமிஷத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வழங்குச்சா ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே. இவங்க வந்து முன்னாடியே ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. என்ன பிளான் போட்டிருப்போம்னா இந்த மாதிரி வந்து ஹிமாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த 2 ஊர் நல்லா வச்சுக்கோங்க. இமாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த 2 ஊர்லயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 வழிய இந்த மாதிரி வந்து டான் வழியா வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாதை எங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த மாண்டி ஹெட் ஆபீஸ் வந்து ரிகார்டருக்கு வந்து இந்த டான் சர்வீஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் வந்து ஒரு 150 பாதை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாதை வந்து இந்த பாதை சரியா? அடுத்த 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள இந்த 150 பாதைக்கும் நாங்க வந்து இந்த டான் சர்வீஸ் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்குது. அடுத்து ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்பிஏ பத்தி சரியா? ஆக்சுவலா வந்து என்பிஏ என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேவா? ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2003ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2003 தானே? உன்னோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் வந்து இருக்கும். யாரு கீழே இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வந்து இவன் வந்து வருவாங்க. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இந்த என்பிஓட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க கிராப்ஸ், பிளான்ஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து பாதுகாக்கிறதும் அதே மாதிரி வந்து இதை வந்து யாராச்சும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம தடுக்கிறதும் இந்த 2 விஷயம் தான் வந்து இந்த என்பிஓட முக்கியமான வேலை அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த என்பிஏ கீழ வந்து ஒரு கமிட்டி வந்து இருக்கும். அந்த கமிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கமிட்டி ஆன் அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால வச்சுக்கோங்க இந்த என்பிஏ கீழ வந்து ஒரு கமிட்டி வந்து இருக்கும். இந்த கமிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கமிட்டி ஆன் அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னடா அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்ரோ பயோடைவர்சிட்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அது பேர்ல இருக்கு பாத்தீங்களா? அக்ரிகல்ச்சர் பிளஸ் பயோடைவர்சிட்டி இதான் வந்து அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர்னா புரியுதா? இந்த ஃபார்மிங் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இதான் வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்மிங்ல யூஸ் பண்ற நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மிங்ல யூஸ் பண்ற கிராப் வெரைட்டிஸ், மெடிசினல் பிளான்ஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் தான் வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அக்ரோ பயோடைவர்சிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மிங்ல யூஸ் பண்ற கிராப் வெரைட்டிஸ், பிளான்ஸ் தான் வந்து அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? அக்ரோனா என்ன, பயோடைவர்சிட்டினா என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் வந்து அக்ரோ பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. கேட்காம போயிடுச்சா?
கேக்குதா? இப்போ ஓகே. இது முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுச்சா? இந்த கமிட்டிய வந்து ரீகான்ஸ்டியூட் வந்து பண்றாங்க. அதாவது பழைய ஆள தூக்கிட்டு புது ஆள வந்து கொண்டு வராங்க அப்படின்றது தான் விஷயம். அந்த மாரி வந்து புதுசா வந்து யார வந்து சேர் பர்சனா வந்து போட்டுருக்காங்கன்னா, கேக்குதா? ஹலோ? அந்த மாரி வந்து புதுசா வந்து யார வந்து சேர் பர்சனா வந்து போட்டுருக்காங்க இல்லைன்னா, பிஎல் கௌதம தான் வந்து போட்டுருக்காங்க. விளங்குச்சு தானே? இப்போ வந்து அந்த கமிட்டிய வந்து ரீகான்ஸ்டியூட் வந்து பண்றாங்க. அதாவது பழைய ஆள தூக்கிட்டு புது ஆள வந்து சேர் பர்சனா வந்து போடுறாங்க. யார போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. பிஎல் கௌதம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போடுறாங்க. ஓகேவா? இந்த பிஎல் கௌதம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இவர் வந்து என்பிஏ அதுலயும் அதே மாதிரி வந்து பிளான்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கும் சரியா. அதுல வந்து உங்க வந்து ஆல்ரெடி வந்து சேர்பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களை வந்து கமிட்டியன் அக்ரோபயோடேசிக்கு வந்து சேர்பர்சன் வந்து போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். 2002 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஆக்ட்ல செக்ஷன் 13(1) கீழே தான் வந்து இவரை வந்து சேர்பர்சனா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மோடி வந்து பிரெஞ்சுக்கு வந்து போயிருப்பாங்க, பிரான்ஸுக்கு வந்து போயிருப்பாங்க. பிரான்ஸுக்கு போயிட்டு சில பல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 13 அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா. அதையும் தாண்டி ஒரு 19 இதுல வந்து சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. 19 அக்ரிமெண்ட்ல வந்து சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2026 பிப்ரவரி மாசம் நம்மளும் பிரான்ஸும் வந்து சேர்ந்து வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்டோட பேர் போட்டுக்கோங்க. ஸ்பெஷல் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளும் பிரான்ஸும் வந்து பிப்ரவரி மாசம் வந்து போட்டிருப்போம். அதை வந்து ஞாபகப்படுத்தியிருப்பாங்க சரியா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் என்ன சொன்னேன், 13 அனௌன்ஸ்மெண்ட்னு சொன்னேன்னா அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்த 4 வருஷம் அதாவது 2030க்குள்ள வந்து இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரோட் மேப் வந்து போட்டிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, இந்தியா பிரான்ஸ் இனோவேஷன் ரோட் மேப் 2030 அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க சரியா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் பிரான்ஸ் வந்து இந்த பைலேட்டரல் ட்ரேட் தான் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அது பண்றத அடுத்த 5 வருஷத்துல வச்சுக்கோங்க. அதாவது அடுத்து வர 5 வருஷத்துல இப்ப பண்ற ட்ரேடோட டபுள் மடங்கா வந்து பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. இதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஏஐக்காக ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஜாயிண்ட் இந்தியா பிரான்ஸ் ஏஐ ஒர்க்கிங் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. எக்கனாமிக் செக்ரட்டரியில வந்து ஒரு டைலாக் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இதையும் நான் வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இனோவேஷன், அந்த இனோவேஷன் ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, பாரத் இனோவேட் 2026 அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமோட பேர். இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஸ்டார்ட் அப்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, முக்கியமா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஸ்டார்ட் அப், டீப் டெக் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஸ்டார்ட் அப்னு கேட்டீங்கன்னா 120 ஸ்டார்ட் அப் அவனோட லைக் வந்து அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பானா அதை வந்து ஷோகேஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த பிரெஞ்சஸ் இந்த இன்வெஸ்டர் வந்து லைக் வந்து அதை வந்து பார்ப்பாங்க. அதுல ஏதாச்சும் வந்து பிடிச்சி போச்சுன்னா வந்து அவங்க வந்து அதுல வந்து மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு இனோவேஷன் ப்ரோக்ராம். அதோட பேர் பார்த்துக்கோங்க, பாரத் இனோவேட்டர் 2026 அப்படின்றது இந்த ப்ரோக்ராமோட பேரு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட டீப் டெக் ஸ்டார்ட் அப் வந்து அவங்களோட இனோவேஷன் வந்து ஷோகேஸ் வந்து பண்ணுவாங்க. எத்தனை ஸ்டார்ட் அப் வந்து ஷோகேஸ் வந்து பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா 120 இந்தியன் ஸ்டார்ட் அப் வந்து ஷோகேஸ் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா. இதையும் தாண்டி வந்து ஒரு 19 அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணிருப்பாங்க. வணங்குச்சா? ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது. ஓகே. அடுத்த நியூஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. நான் எங்க ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. ஓகே. இது வந்து ஒரு மிகப்பெரிய கதை சரியா. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. போர் அடிச்சிச்சுனான்னு சொல்லிடுங்க. கதையை வந்து பாதிலே விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கதையை வந்து நான் ஆல்ரெடி 2 வாட்டி சொல்லியிருக்கேன். பழைய ஆட்களுக்கு தான் இந்த கதை தெரியும். நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் சரியா. ஆக்சுவலா வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் வந்து நான் வந்து ஒரு டீ கடை வந்து வச்சிருக்கேன். நல்லா வச்சுக்கோங்க, கதை முக்கியம். கதை புரிஞ்சாதான் வந்து உள்ள புரியும் சரியா. நான் வந்து ஒரு டீ கடை வந்து வச்சிருக்கேன் சரியா. லைக் வந்து எங்க ஊரோட பேர் வந்து ஏ அப்படின்றதுதான் எங்க ஊரோட பேரு.
நான் அந்த ஊர்ல வந்து ஒரு டீ கடை வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? நான் வந்து நல்லா வந்து டீ வந்து போடுவேன். சரியா? அதனால வந்து எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து வந்து என் கடையில வந்து டீ வந்து கொடுப்பாங்க. அதையும் தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து ஊரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பி அப்படின்றது அந்த ஊரோட பேர். அந்த ஊர்ல இருந்து ஒரு 5ல இருந்து 10 பேர் வந்து ரெகுலரா வந்து என் கடையில வந்து டீ வந்து குடிப்பாங்க. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து, அதாவது அந்த கிலோமீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். சரியா? 10 கிலோமீட்டர் தாண்டி தினமும் அந்த 5 பேர் வந்து என் கடையில வந்து டீ வந்து குடிப்பாங்க. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 5 பேர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து உங்க கடையோட டீ வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து எங்க ஊர்ல வந்து உங்க பிரான்ச் வந்து ஓபன் பண்ணுங்க. லைக் வந்து இப்போ வந்து இங்க ஒரு பிரான்ச் இருக்க மாதிரி எங்க ஊர்ல வந்து ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேவா? அவன் சொல்ற பிளான் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேப்பா, நல்லது அந்த மாதிரி வந்து தோணுது. ஆனா வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு டீ கடையை வைக்க எனக்கு வந்து 1,00,000 வந்து தேவைப்படும். என் கையில வந்து வெறும் 50,000 தான் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு 50,000 வந்து தேவைப்படுமா? இந்த 50,000 நான் வந்து லைக் வந்து பேங்க்ல இருந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். சரியா? இல்லைன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட 50,000 காசை வந்து வாங்கிட்டு டீ கடை வந்து ஓபன் பண்ணலாம். இதையும் தாண்டி மூணாவதா வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதனால வச்சுக்கோங்க, மூணாவதா வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் வந்து ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக்கு இல்லைன்னா ஷேருன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 5 பேரை நான் கூப்பிடுவேன். இப்ப 5 பேர் இருந்து வாங்க, நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க இந்த மாதிரி வந்து உங்க ஊர்ல வந்து பிரான்ச் வந்து ஓபன் பண்றதுக்கு வந்து ஐடியா வந்து கொடுத்தீங்களா? நான் என்ன பண்றேன், என்னோட கம்பெனி நல்லா வச்சுக்கோங்க, நான் ஓபன் பண்ற டீ கடை கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, டீ கடைன்னு வந்தாங்க. இந்த டீ கடை வந்து லைக் வந்து நான் வந்து மதிப்பு எவ்வளோ? 1,00,000. எங்கேயாச்சும் இல்லைன்னா சொல்லிருங்க. என்னோட டீ கடையோட மதிப்பு வந்து 1,00,000. இந்த 1,00,000 மதிப்புள்ள டீ கடையை 10 ஷேர் வந்து பிரிக்கிறேன். சரியா? அப்ப வந்து ஒரு ஷேரோட மதிப்பு வந்து எவ்வளவு இருக்கும்? 1,00,000 எவ்வளவு? 10,000 இருக்கும். கணக்கு தெரியல, என்ன கேட்காதீங்க. 10,000 இருக்கும். சரியா? இப்ப வந்து என்கிட்ட வந்து 50,000 இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து மிச்சர் இருக்குதா? ஒரு ஸ்லோல போட முடியுதா ஏதாச்சும்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இல்ல இல்ல, கனெக்டிங் இஷ்யூஸ். ஆஹ் டீ கடை மதிப்பு வந்து 1,00,000. சரியா? நான் இந்த கேக்குதா? அது வேற ஓகே, நான் எங்கேயாச்சும் கேட்க என்ன சொல்லுங்க. சரியா? என் டீ கடை மதிப்பு வந்து 1,00,000. என் டீ கடையை வந்து நான் வந்து 10 ஷேரா வந்து பிரிப்பேன். சரியா? அதாவது ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 10,000 அப்படின்னு சொல்லி 10 ஷேரா வந்து பிரிப்பேன். என் கையில வந்து இப்போ வந்து 50,000 வந்து இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து 50,000 தான் தேவைப்படும். அதனால என்ன பண்றேன், ஒரு ஷேரோட மதிப்பு வந்து எவ்வளவு சொன்னேன், 10,000 சொல்லுவேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா 5 ஷேரை வந்து நான் வந்து பப்ளிக் வந்து விற்கிறேன். லைக் வந்து இந்த 5 இன்வெஸ்டர் வந்து கூப்பிடுறேன். அதாவது அந்த 5 பேர் வந்து டீ குடிக்க வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்றேன், இந்த பார்ப்பா, எனக்கு வந்து நீங்க வந்து ஆளுக்கு 10,000 தாங்க. நான் வந்து என் கம்பெனியோட ஷேர் வந்து, அதாவது மொத்தம் வந்து ஒரு 10 ஷேர் இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 10,000. சரியா? நீங்க கொடுக்குற 10,000 பதிலா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷேரா வந்து தருவேன். சரியா? இந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள்ட்ட வந்து லைக் வந்து அவங்கள்ட்ட 10,000 வாங்கிட்டு நான் வந்து ஒரு ஷேரை வந்து கொடுப்பேன். சரியா? இல்ல இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து லைக் வந்து அவங்க வந்து 10,000 கொடுத்து வந்து என் கையில வந்து 1,00,000 வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,00,000 வச்சு வந்து நான் டீ கடை வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த டீ கடைக்கு வந்து லாபம் வந்து வரும் பாத்தீங்களா. லைக் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1,00,000 லாபம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1,00,000 லாபத்தை நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 10 பங்கா பிரிக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 லாபத்தை நான் வந்து 10 பங்கா வந்து பிரிக்கணும். சரியா? அதாவது 10 ஷேர் தானே என்கிட்ட இருக்கு. அதனால 10 பங்கா வந்து பிரிக்கணும். இல்ல 5 ஷேர் வந்து என்னோட ஷேர். சரியா? மிச்சம் இருக்கு 5 ஷேர். அதாவது 10 பங்கா வந்து பிரிச்சீங்கன்னா ஒரு பங்கு வந்து 10,000. அதுல வந்து 50,000 வந்து எனக்கு வந்து சொன்னோம். மிச்சம் இருக்க 50,000 இருக்கு பாத்தீங்களா, இந்த 50,000 இந்த 5 பேருக்கு வந்து நான் வந்து பிரிச்சு கொடுப்பேன். இந்த 5 பேர் வந்து எவ்வளவு ஷேர் வந்து என்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு ஷேர் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10,000 10,000 அப்படின்னு சொல்லி வந்து பிரிச்சு வந்து கொடுப்பேன். சரியா? இந்த மாதிரி வந்து பிரிச்சு கொடுக்குறேன் பாத்தீங்களா, இதான் வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து பிரிக்கிறேன் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஷேர்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? டிவிடெண்ட்னா என்ன, ஷேர்னா என்னன்னு?
யாருக்காச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா, தூக்கம் வருதுடா, தயவு செய்து கதையை விட்டுருடா, நியூஸ்குள்ள வந்துடுடா அப்படின்னு சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்ன அதே கதையே நான் டெக்னிக்கல் டேர்மா வந்து சொல்றேனே. ஓகே, நான் சொன்ன அதே கதையை வந்து இப்ப டெக்னிக்கல் டேர்மா வந்து சொல்றேன். சரியா? இந்த டீ கடைக்காரர் இருக்கா பாத்தீங்கன்னா, அவரை தான் வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? அவர் என்ன பண்றாரு, அவர் இந்த மாதிரி வந்து புதுசா ஒரு டீ கடையை வந்து ஓபன் பண்றதுக்காக அவரோட ஷேரை வந்து மக்கள்கிட்ட இருந்து விற்கிறாங்க. அதாவது முத அவரோட ஷேரை வந்து மக்கள்கிட்ட இருந்து விற்கிறாங்க. இதுக்கு வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த டீ கடைக்காரர், அதாவது இந்த ப்ரொமோட்டரு அவரோட ஷேரை முத வந்து மக்கள்கிட்ட இருந்து வைக்கிறாங்க. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஐபிஓ வந்து விடுறாங்க. ஓகேவா? இதை வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த வாங்குறவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? 5 பேர் வந்து இங்க வந்து வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. இந்த எல்லா விஷயமும் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி மார்க்கெட்ல வந்து இந்த எல்லா விஷயமும் நடக்கும். புரிஞ்சுச்சா? பிரைமரி மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரொமோட்டர் அவரோட ஷேரை வந்து இன்வெஸ்டர் வந்து விற்பாங்க. இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதை எங்க பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பிரைமரி மார்க்கெட்ல வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது என்ன செகண்டரி மார்க்கெட்னா வந்து இப்ப என்ன வந்து லைக் வந்து இந்த டீ கடை வந்து ஆகவோ செம்ம லாபத்துல வந்து போகுதுன்னு எடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணுவாரு, ஆறாவதா ஒரு இன்வெஸ்டர் வந்து வருவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஆறாவதா ஒரு இன்வெஸ்டர் வந்து வராங்க. என்ன சொல்லுவாங்க வந்து இதுக்கு வந்து இந்த 5 பேர் இருக்காங்க. கேட்கலையா யாருக்குமே? ஓகே, நல்லா இப்ப வந்து செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆறாவதா ஒரு இன்வெஸ்டர் வந்து வருவார். சரியா? இந்த ஆறாவதா ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து யாராச்சும் ஓ கேக்குதா இல்லையா? கேக்குதா? யாருக்குமே கேட்கலையா? கரெக்டா கேட்கணும். சரியா? இந்த கதை வந்து முக்கியம். எங்கேயாச்சும் வந்து விட்டு விட்டு கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. லைட்டா பிரேக் ஆகுனா சொல்லுங்க. சரி, இது ஏன் அப்படி ஆகுது, எதுக்காகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, எங்கேயாச்சும் விட்டு விட்டு கேட்கணும். ஓகேவா? இந்த செகண்ட் மார்க்கெட் கதையை நான் திருப்பி சொல்றேன். இப்போ வந்து ஆறாவதா ஒரு இன்வெஸ்டர் வந்து வராரு. சரியா? இவர் என்ன பண்றாருன்னா, அஞ்சு அஞ்சு இன்வெஸ்டர் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. சரியா? வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க வந்து இதுக்கு நீங்க வந்து எவ்வளவு கொடுத்து வந்து வாங்கின இந்த காரை? ஒரு 10,000 கொடுத்து வந்து வாங்கினாரா? அவர் என்ன பண்றாரு வந்து இந்த ஆறாவது இன்வெஸ்டர் நான் 15,000 கொடுக்குறேன், அந்த ஷேர் வந்து எனக்கு வந்து விற்கிறியா அப்படின்றத கேட்பாங்க. இந்த 5,000 இருக்காரு இன்வெஸ்டர், அவருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஷேரை. நல்லா தான் கேக்குதா? எனக்கு நல்லா இருக்கு நெட்வொர்க். நாளைக்கும் கனெக்டிங் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். கேக்குதா? இப்ப நல்லா கேக்குதா? இப்ப பாருங்க, ஏதாச்சும் பேசினா நல்லா கேட்கும். இல்ல ரெபேக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரெபேக்கா, அவங்க பேர் என்ன மறந்து போச்சு.
உங்க பேர் எனக்கு வந்து மறந்து போச்சு. சரி, நீங்க என்ன பண்றீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க, நானும் வந்து ரிப்ளை பண்றேன். சரியா? ஒரு இடத்துல கமெண்ட் பண்றீங்க, நானும் ரிப்ளை பண்றேன். திருப்பி வந்து நீங்க வந்து நான் நான் ரிப்ளை பண்ணதை நீங்க பார்க்க மாட்டீங்க. திருப்பி வந்து வேற ஒரு வீடியோல போய் கமெண்ட் பண்றீங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யூடியூப்ல அதாவது டெலிகிராம்ல வந்து உங்களை வந்து ஆட் பண்ணணும். ஓகே தானே? அதான் உங்க ப்ராப்ளம். நான் வந்து ஆட் பண்றேன். எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் இருக்கு பாத்தீங்களா, டெலிகிராம் யூசர் நேம், அதை வந்து நீங்க வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. சரியா? பண்றேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்க, டெய்லி வீடியோ போடுயா, ஈஸியா வந்து 16ஆம் தேதி தான் கேட்குறீங்க. சரியா? வீடியோ போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன கேட்டீங்க வந்து அவங்க கேட்பாங்க, அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரியா? டெலிகிராம் வந்து இப்போ வேன்ல இருக்கு. சரியா? அதனாலதான் வீடியோ போடுறது. ஒரு ஐடி ஒண்ணு இருக்காங்க, ரெபெக்கா அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு மேம். அவங்களுக்கு அவங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டாங்க, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உங்க யூசர் நேமா கமெண்ட் பண்ணுங்க, நானே ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே தானே? நிறைய கமெண்ட் பண்றாங்க, பட் வந்து நானும் ரிப்ளை பண்றேன். அவங்க வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இப்ப கேக்குது தானே? இப்ப நல்லா கேக்குது தானே? இப்ப நான் நியூஸ்குள்ள வரேன் பாருங்க, இப்ப கேட்காது. ம். ஓகே, என்ன எங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்? செகண்டரி மார்க்கெட்டா? எங்க விட்டேன்? ஓகே, செகண்டரி மார்க்கெட். சரியா? இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஆறாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து நுழையிறாரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்டர்கிட்ட கேட்கிறாரு, இந்த பருப்பா நீ ஷேர் வந்து 10,000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன், நான் 15,000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு வந்து அந்த ஷேர் வந்து விக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 5ஆளா இருக்க இன்வெஸ்டருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதனால வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து விக்கிறாரு. சரியா? 10,000 ரூபாய்க்கு வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து விக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? இந்த இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கும் முன்னாடி என்ன சொன்னேன், பிரைமரி மார்க்கெட்ல ப்ரொமோட்டருக்கும் இன்வெஸ்டருக்கும் நடுவில் வந்து டீல் நடக்கும். சரியா? இது எல்லாமே வந்து பிரைமரி மார்க்கெட்ல நடக்கும். சரி, செகண்டரி மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கும் நடுவில் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து செகண்டரி மார்க்கெட்ல வந்து நடக்கும். புரிஞ்சுச்சா? பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு இப்ப நல்லா தெளிவா சொல்றேனே. இந்த செகண்டரி மார்க்கெட்லயே முக்கியமா இந்தியால வந்து 2 மார்க்கெட் இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1992. சரியா? சோ வந்து 1992 வந்து இருக்கும். செபி வந்து எப்போ வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1993 வந்து அப்ரூவல் பண்ணிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்து எப்போ வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 1994 வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும். அதே இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1875 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழ வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இது வரைக்கும் இந்தியால வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5000 கம்பெனிஸ் இருக்கு. 5000 கம்பெனிஸ் வந்து இருக்கு. அதே இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழ வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? மார்க்கெட்னா என்ன பண்ணுவீங்க, லைக் வந்து உங்க ஊர்ல ஒரு சந்தையே எடுத்துக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, தக்காளியோ வெங்காயத்தையோ இந்த மாதிரி வந்து வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து விக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வந்து தக்காளியோ வெங்காயத்தையோ வந்து விற்பாங்க. சரியா? இதுதானே வந்து மார்க்கெட்டு. அதாவது ஒரு பொருளை வந்து வாங்கணுமாலோ விற்கணுமாலோ நீங்க எங்க போவீங்க, மார்க்கெட்டுக்கு வந்து போவீங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னாலோ விற்கணும்னாலோ மார்க்கெட்டுக்கு வந்து வருவாங்க. அது எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன வந்து ஸ்டாக்கை வாங்கி விக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பிளேஸ் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்தியால 2 மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. ஒன்னு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கிட்டத்தட்ட வந்து 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த நான் என்ன சொன்னேன், 2 மார்க்கெட் இருக்கு. இந்த 2 மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்ல நல்லா வந்து அதாவது பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த மார்க்கெட்ல நான் வந்து ஸ்டாக் வந்து வாங்கினா வந்து நல்லா வந்து இருக்கும், லைக் வந்து எதுல வந்து எனக்கு சீப்பா இருக்கும், எதுல வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து எப்படி சூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து 5000 கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிஸா வந்து நம்ம வந்து போய் வந்து செக் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியா வந்து செக் வந்து பண்ணிட்டது வந்து நடைமுறையில வந்து சாத்தியம் வந்து கிடையாது. சரியா? அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்க 5000 கம்பெனிஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும் பாத்தீங்களா, நல்லா வச்சுக்கோங்க. இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் வந்து இருக்கும். இந்த டாப் 30 கம்பெனிஸ் தான் வந்து சென்சஸ் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், சென்சஸ் சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு அர்த்தம்
என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சென்சஸ் வந்து நல்லா போச்சுன்னா, அதாவது டாப் 30 கம்பெனிஸ் வந்து நல்லா போச்சுன்னா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா வந்து போகுதுன்னு அர்த்தம். அதே இது இந்த சென்சஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க எல்லா கம்பெனிஸ் வந்து ஓரளவு சுமாரா தான் வந்து போகுது அப்படின்றது அர்த்தம். சரியா? அதே மாதிரி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் கிட்டத்தட்ட வந்து 2000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்கு. இது நல்லா போதா, இது மோசமா போதா, அது வந்து எப்படி வந்து தீர்மானிப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து நிப்டி 50 சொல்லுவாங்க. சரியா? இந்த 2000 கம்பெனிஸ்ல டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து நிப்டி 50 சொல்லுவாங்க. இந்த நிப்டி 50 கம்பெனிஸ் வந்து நல்லா போச்சுன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து நல்லா போகுதுன்னு அர்த்தம். இவன் வந்து மோசமா போனாங்கன்னா லைக் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து சுமாரா போகுது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். விளங்குச்சா? பிரைமரி மார்க்கெட்னா என்ன தெரியணும், செகண்டரி மார்க்கெட்னா என்ன தெரியணும். இந்த செகண்டரி மார்க்கெட்ல வந்து முக்கியமா 2 மார்க்கெட் இருக்கு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது முக்கியமான விஷயம். சரியா? ஓகேடா, மார்க்கெட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? ஆனா வந்து எனக்கு வந்து எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. சரியா? இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணது இல்ல. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்யூஷன் கேட்டேன்னா வந்து உனக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. சரியா? அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து என்னையே எடுத்துக்காங்களேன். லைக் வந்து இந்த மாதிரி வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து எந்த இது லைக் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த கம்பெனிஸ் வந்து நல்லா வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து எந்த ஐடியாவும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க. சரியா? திருப்பி சொல்றேன், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து போவேன். சரியா? இந்த பருப்பா எனக்கு என்ன வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இதை வந்து நான் வந்து லைக் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவன்கிட்ட சொன்னேன்னு நினைச்சுக்காங்களேன். அங்க ஒருத்தன் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், அங்க ஒருத்தர் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன மாதிரி நிறைய உதாரணத்துக்கு வந்து நான் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து 10,000 ரூபாய் வந்து அவர் கையில வந்து கொடுப்பேன். அதே மாதிரி வந்து என்ன மாதிரி பி சி டி இ இந்த மாதிரி வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி அப்படின்ற ஒருத்தவர் வந்து 20,000 ரூபாய் வந்து கொடுக்குறாரு, சி அப்படின்னு ஒருத்தவர் வந்து 30,000 ரூபாய் கொடுக்குறாரு, டி அப்படின்னு ஒருத்தவர் வந்து 40,000 ரூபாய் வந்து கொடுக்குறாரு. எவ்வளவு ஆச்சு? 40, 30, 70, கிட்டத்தட்ட வந்து 1,00,000 ரூபாய் ஆச்சா? இந்த 1,00,000 ரூபாய் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து வாங்குவாரு. சரியா? வாங்கிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவார். லைக் வந்து இந்த 1,00,000 ரூபாய் வச்சு வந்து ஷேர் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு, டிசிஎஸ் ஷேர் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு, இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு, இந்த மாதிரி வந்து 1,00,000 ரூபாய்க்கு வந்து ஷேர் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இதுக்கடுத்து சொல்ல போறதுதான் முக்கியம். இந்த 1,00,000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1,00,000 ரூபாவை யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. நல்லா வச்சுக்காங்க, இந்த 1,00,000 ரூபாவை யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து இத்தனை யூனிட், அத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 ரூபாயில எத்தனை 10,000 இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. சரியா? நல்லா வச்சுக்கோங்க, 10,000 யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்கன்னா இதுல வந்து ஒரு யூனிட்டோட மதிப்பு தான் முக்கியம். திருப்பி சொல்றேன், மொத்தம் வந்து 1,00,000 ரூபாய். சரியா? இதை வந்து 10,000 யூனிட்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப வந்து ஒரு யூனிட்டோட மதிப்பு எவ்வளோ? 10 ரூபாவா? இந்த 10 ரூபாவை தான் வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு யூனிட்டோட மதிப்பை தான் வந்து நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரிஞ்சுச்சா? புரியலையா? நெட் அசெட் வேல்யூன்னா என்ன புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நெட் அசெட் வேல்யூனா உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஓகேவா? இப்போ வந்து இப்படி வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா ஒரு வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணிருக்காரு, ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு, டிசிஎஸ் ஷேர்ல வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு, இன்ஃபோசிஸ் ஷேர்ல வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இந்த 1,00,000 ரூபாய்க்கு இந்த அதாவது இந்த 1,00,000 மொத்தம் வந்து 1,00,000 ரூபாய். இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து இந்த ரிலையன்ஸ் ஷேர், டிசிஎஸ் ஷேர், இன்ஃபோசிஸ் ஷேரோட மதிப்பு எல்லாம் வந்து கூடுது. சரியா? கிட்டத்தட்ட வந்து 40 ரூபாயில இருந்து 45 இந்த மாதிரி வந்து கூடுது. சரியா? அதாவது மொத்தம் வந்து 1,00,000 ரூபாய் இருந்தது, இப்போ வந்து 1,20,000 ரூபாய் ஆகுது. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் கழிச்சு இருந்து 1,00,000 ரூபாய் அப்படின்றது வந்து 1,20,000 ரூபாய் ஆகுது. சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 1,20,000 ரூபாய் வந்து எத்தனை யூனிட்ஸா வந்து பிடிச்சிருக்காங்க? 10,000 யூனிட்ஸா வந்து பிடிச்சிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு யூனிட்டோட மதிப்பு வந்து 12 ரூபாய் ஆகுது. புரிஞ்சுச்சா? 10 ரூபாயில இருந்து இப்ப வந்து 12 ரூபாய் வந்து ஆகுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவன்கிட்ட அந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து வெளியே இருக்கிறேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாப்பாரு. எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு யூனிட் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நான் வாங்குறப்ப 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1000 யூனிட் வந்து நான் வாங்கியிருப்பேன்னா இப்போ வந்து ஒரு யூனிட் மதிப்பு 12 ரூபா. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு யூனிட் வந்து மதிப்பு வந்து 12 ரூபா. நான் வந்து மொத்தம் வந்து ஒரு 1000 யூனிட் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து 12,000 ரூபாய் வந்து திருப்பி வந்து கொடுப்பாரு. புரிஞ்சுச்சா? 12,000 ரூபாய் வந்து எனக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு வந்து எனக்கு வந்து